Hi friends, Assalamu alaikum. Welcome back to my YouTube channel. இன்றைக்கி நாங்கள் கொத்து பராட்டா எப்படி செய்கிறது பார்ப்போம். இது ஸ்ரீலங்காவில் ஒரு ஸ்பெஷலான டிஷ், எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ். எப்படியுமே நைட்டுக்கு டின்னர் வெளியால் என்ன வாங்குறேன்னு சொன்னாலும் இதை தான் வாங்குவாங்க. ஆனால் அப்படி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு வீட்டில் ஈஸியாகவும் சூப்பர் டேஸ்டியாகவும் செஞ்சு கொள்ளையிலும். வாங்க நாங்கள் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் 3 பராட்டா வாங்கி தான் வச்சுக்கிறேன், செய்ய கிடைக்கல. ஸோ இது ஷாப்பில் வாங்கின பராட்டா. இப்போ இன்றைக்கி மீடியம் சைஸ் ஆனியன் உண்டு, ஒரு க்ரீன் சில்லி, ஒரு டொமாட்டோ எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இனி ஒரு கேப்சிகம் எடுத்து அதையும் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். லீக்ஸ் ஒரு 50 கிராம்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். கேரட்டும் ஒரு 50 கிராம்ஸ் மாதிரி எல்லாமே நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி கோவா, அதுவும் ஒரு 50 கிராம்ஸ் மாதிரி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு தேவையான கணக்கு எடுத்துக்கோங்க. இது சிக்கன் குக் பண்ண கிரேவி. இப்போ குக் பண்ண கிரேவி நான் எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கனை குக் பண்ணிவிட்டு அந்த பீசஸை வேறையாக வச்சுட்டு நான் கிரேவி எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. இப்போ இன்றைக்கி நான் பரோட்டா எல்லாத்தையுமே அப்படியே ரோல் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ எல்லாமே ஒரே சைஸ்க்கு வரும், நீட்ட டைப் சைஸ்க்கு வரும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ 2 எக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் இதை செய்கிறதுக்கு இதை மாதிரி தாச்சி மாதிரி ஒரு கடாய் ஒன்று தான் எங்களுக்கு வேணும். இதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னால இது மாதிரி தாச்சி மாதிரி கடாய் ஒன்று தான் வேணும். இதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயிலும் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணணும். அப்போ தான் இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நான் சாப் பண்ணி வச்சுக்கிற கார்லிக், ஒரே ஒரு கார்லிக் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் சோட்டை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச ஆனியனையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதையும் கொஞ்சம் நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த லெவலில் இது ஸ்டர் ஃப்ரை ஆகின பிறகு இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும்னா டொமாட்டோ போடணும். ஒரு மீடியம் சைஸ் டொமாட்டோ தான் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், மிச்சமில்லை. ஸோ அதையும் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். அது மிக்ஸ் ஆகி வரப்போக்குள்ள நாங்கள் இதுக்கு க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கொள்ளணும். க்ரீன் சில்லி ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் லைட்டாக சோட்டை பண்ணிக்கொள்ளணும். இப்போ ஓகே, இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கி கொண்டுச்சுட்டா ஓகே. இப்போ நாங்கள் இதுக்கு 1 by 1 எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண வேண்டிய நேரம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கேரட் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு லீக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கோவாவையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கொத்து பரோட்டாவுக்கு வெஜிடபிள்ஸ் நல்லாவே ஃபுல்லாகவே வதங்கப்படா, கொஞ்சம் அப்படியே பச்சை தன்மை வைக்கணும். அப்போ தான் கடிப்படுற மாதிரி இருந்தால் தான் அது டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ அதனால் நாங்கள் நல்லா 2-3 பெரட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணிக்கொண்டு அப்படியே நான் இதுக்கு எக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எக் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொத்து பரோட்டா கொஞ்சம் ஸ்பைசி ஆகிக்கணும், கொஞ்சம் காரம் வைக்கணும். அப்போ தான் அது சூப்பர் டேஸ்டி ஆகிக்கும். அதனால் சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு 1/2 டீஸ்பூனே ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அதையும் ஆட் பண்ணி இப்போ திரும்பவும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிச்சம் வதங்கவும் கூட, அதேமாதிரி அடிப்பிடிக்கவும் கூட நல்லா அப்படியே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே வைக்கணும். இப்போ இது நல்லாவே ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் பரோட்டா எல்லாத்தையுமே இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது ஓரளவு நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருந்த சிக்கன் கிரேவி, அந்த கிரேவியை இதுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒரே மிக ஆட் பண்ணப்படா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் எங்களுக்கு அந்த கிரேவி கூடையாகவும் வைக்கக்கூடும். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் குக் பண்ணின சிக்கனை அப்படியே சின்ன பீஸாக அப்படியே பிச்சு எடுத்து இதே டைமில் இந்த பராட்டா சேர்க்குறதோடையே அப்படியே இதுக்கு ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பட் நான் இன்றைக்கி அப்படி செய்யலை. நான் சிக்கனை தனியாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இதோட சாப்பிட்றது. இப்போ ஏற்கனவே நாங்கள் இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போ சிக்கன் கிரேவிலையும் எப்படியுமே ஸ்பைஸியாக தான் நிற்கும். ஸோ ஸ்பைசி அப்படி மிச்சம் ஸ்பைசி விருப்பம் இல்லாதாக்கள் அந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் பெப்பர் பவுடரையும் கொஞ்சமாக குறைச்சிக்கொள்ளுங்க.
எக் மட்டும் போட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறாக்கள், எக் ஃபேவரட் ஆட்கள் இப்படியே தனியாக சாப்பிடவும் மேலுமே. இந்த மாதிரி கடாய் ஒன்று யூஸ் பண்ணினா தான் இது நல்லா மிக்ஸ் பண்ண போக்குள்ள அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கணக்காக வதங்கி வரும். இப்போ ஓகே, இப்போ இந்த கிரேவியும் கணக்காக வந்துடுச்சு. இப்போ இந்த கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். இப்போ நாங்கள் எங்களோட கொத்து பரோட்டாவை சர்வ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, சர்வ் பண்ணி கொண்டாச்சு. இப்போ நான் குக் பண்ண சிக்கனை அப்படியே ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலால் வச்சுக்கிறேன். ஓகேவா? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கொத்து பரோட்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொத்து பரோட்டா செஞ்சுட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கொத்து பரோட்டா ரெசிபியை எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்கன்றது எனக்கு சொல்லிட்டு போங்க. டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோடு சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.